வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலே கர்த்தரையே நம்பு. அப்ப கர்த்தரையே தன் நம்பிக்கையா வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் சொல்றாங்க, வேண்டாம் நீ வந்து தத்து எடுக்காத, கர்த்தர் உனக்கு பிள்ளை தரேன்னு சொல்றாரு. தத்து எடுக்கிறது குறித்து வேண்டான்னு நாங்கள் சொல்லலை. எஸ்தரே தத்து பிள்ளை தான், அந்த மூலமா கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதித்தார். தேவ சித்தம் என்ன? அவர் என்மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்கிறவர். அதை நான் மறந்துடக்கூடாது. உங்களுக்கு சொல்றது வேற, எனக்கு சொல்றது வேற. அப்போ பாஸ்டர் சொல்ற வேண்டாம். அவங்க போயிட்டு ஒரு 7-8 வயசு இருக்கிற ஒரு பிள்ளைய கேரளாலேருந்து தத்து எடுத்துட்டு வந்தாங்க. பிள்ளைய நல்லா வளர்த்தாங்க. 12 வயசு ஆச்சு அந்த பிள்ளைக்கு. 11 வயசு 12 வயசுல இவங்களுக்கு கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் கண்ணியை வாக்கின்படியே ஆசீர்வதித்தார். இந்த பிள்ளை வளர வளர இந்த பிள்ளையை மட்டமா படுத்து நடத்த ஆரம்பிச்சாங்க. கடைசியில் இந்த பிள்ளையை கொண்டு போய் ஒரு ஹோம்ல, ஒரு காஸ்ட்லியான இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு தன் பிள்ளையை காப்பாற்ற ஆரம்பிச்சாங்க. பாஸ்டர் நல்லா கேட்டாங்க, அந்த குழந்தை அங்கேயே இருந்தா கூட அண்மையா வளர்ந்துருக்குமே, நீ இத்தனை நாளா உன்னை நம்பி தகப்பன் தாயா நினைச்சு அந்த பிள்ளை இப்படி பாழாக்கிட்டீங்கன்னு ரொம்ப மனம் வந்துக்கிட்டாங்க. ஏன் அதெல்லாம் சொல்லணும்னா, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, சொந்த மூளை எதுக்கும் உதவாது. கண்ணை மூடிக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் போது, கர்த்தருடைய அந்த கிருபையை, கர்த்தருடைய காரியங்களை நம்பும் போது தேவனுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை தர வல்லவராக இருக்கிறார். அதான் வேதம் சொல்லு.